வணக்கம். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ணா தம்பியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்றும் வீடியோ போடலை கிருஷ்ணா தம்பியை பற்றி, நேரமில்லை. அதில் கோயில் வீடியோ மட்டும் விட்டிருந்தோம். சரி, மீண்டும் வணக்கம் எல்லோருக்கும். நான் சுரேஷ். மற்றது இன்னும் ஒன்று, கிருஷ்ணாண்ட தங்கையோட பட்டமளிப்பு விழா வந்த தாரகாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இன்னும் கிருஷ்ணா தம்பி பற்றி பார்ப்போம். எங்களுக்கு இதுவரையும் ஏதோ ஒரு தொடர்பும் இல்லை. சில மீடியாவில் பார்த்திருந்தோம், அதில் வைத்து கணிப்பிட முடியுது சில விஷயங்கள். மேலே ஒரு மேலே இந்த பொறாமையால் இன்றைய கிருஷ்ணா தம்பி உள்ளே இருக்கிறது காரணம். ஏன் இப்படி செய்தவர்கள் என்று தெரியவில்லை. அவை கிருஷ்ணா தம்பி என்ன ஒன்று களவு போய் இல்லாமல் எல்லாத்தையும் காட்டி செய்ததால் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று இணைத்து பொறாமைத்தனம் தான் செய்திருக்கிறார்கள். அது மட்டும்தான் தெரியும். ஆனால் இத்தனை கோடி வசூலுக்கு 9 கணக்கு காட்டென்று கேட்டுக்கொண்டு சில பேர் நிற்கிறார்கள். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அது கிருஷ்ணா தம்பி வரும்போது அவர் கணக்கு சொல்லுவார்கள், அது எப்படி என்று. இன்று சட்டத்தின் கைக்குள்ளே போயிட்டது. அது சட்டம் புலி என்றால் தண்டனை கொடுக்கப்படும், புலை இல்லை என்றால் நீதி கிடைக்கும். ஆனால் நீதி கிடைக்கும் என்று தான் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும் உறவுகள் நம்பி இருக்கிறோம். அது எப்பவும் கிருஷ்ணா தம்பி வழியில் வருவர் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுதான் எங்கள் இங்கே இருக்கும் மக்கள் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் இன்று வந்து கொண்டு கேட்கின்றார்கள், எப்படி பணம் வந்தா? அது நிதி நாங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதுக்கு காரணம் காட்ட முடியும். நாங்கள் இவ்வளவு கொடுத்திருந்தோம், இவ்வளவு கொடுக்கப்பட்டது, இவ்வளவு பேங்கில் இருக்கணும். அவர் அனுப்பின பட்டியலும் அங்கே பேங்க் வழி இருக்கும். அது அதை பற்றி கதைக்கவும் கூடாது. ஆனால் அதுக்குரிய நீதி தீர்ப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு அவன் உழவு கொள்ளையடித்தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறது உண்மையில் கூடாத ஒரு விஷயம். அதுதான் நமக்கு தெரியும். நான் இன்று வேலையில் நிற்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து கேட்டிருந்தார்கள், அப்போ இதுக்கு கணக்கு எங்கே காட்ட போகிறீங்க? அவர் உள்ளே இருக்கிறார், அதுக்குரிய கோர்ட்ஸ் இதில் கணக்கு பார்க்கப்படும். அது சரியான கணக்கு அவர்களால் பிடிக்க முடியாத அவரை உள்ளே வச்சு கொண்டு பாதுகாப்போடு என்று கண்ட்ரோல் பண்ணி இருக்கின்றார்கள். அவருக்கு சரியான நீதி கிடைக்கும் என்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாங்கள் இதுவரையும் கிருஷ்ணா தம்பி எல்லாத்தையும் நியாயமாகத்தான் செய்யும். வீடியோ விட்டு ஒருத்தருக்கு பணம் கொடுப்பதென்றால் 4 தடவை அதை விசாரித்து வேறு வழி உதவி பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்று ஒரு சும்மா பணத்தை கொடுக்கறதுக்கு இங்கே குளிரில் இருந்து நாங்கள் இருக்க மக்கள் அனுப்புகிற காசை சும்மா கொடுத்து விட்டு வர முடியாது என்றதுக்காக அந்த மழை வெயில் தண்ணியில் இருந்து உதவி செய்திருக்கார். 1-2 வார்த்தை வசனம் புழையன்றதுக்காக இன்று தூக்கி எறிந்து பேசுகிறீர்கள். அதுதான் நம்ம மக்களுக்கும் இங்கே இருக்கும் வெளிநாட்டு உறவுகளுக்கு தாங்க முடியவில்லை. என்று சில மக்கள் அவர்களுடைய உறவு விரும்பினவர்கள் வந்து இன்று குரல் கொடுத்திருக்கின்றார்கள். சிலவர் நம்மிடம் பேசியும் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அவர் வருவர் என்று கடவுளை வேண்டுறோம் என்று எம்முடையும் கதைச்சிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு ஒரு நன்றி. உண்மையை கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு நிமிஷம் பார்த்திருந்தோம், சிங்கள மக்கள் ஒரு தமிழாக்க அவர் சிங்களமாக இருந்தாலும் அவர் கணவர் கிருஷ்ணாவை விரும்பி பார்க்கின்ற ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று அவர் சிங்கள ஒரு மனிதரை கேட்டிருந்தார். அப்போ இவ்வளவு மக்கள் எந்தெந்த மதம் மக்களுக்கும் கிருஷ்ணா தம்பியை பிடிச்சிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை.
அவரை எல்லாருக்கும் பிடிக்கும்போது சில பேருக்கு ஏன் நாங்கள் போடும் வீடியோவில் இதுகளை ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை. அது மனம் பொறுக்காமல் அவர்களை பொறாமையில் அவரை கொண்டு தள்ளி கொண்டிருக்கின்றார்கள், சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை உறவுகள் நாட்டில் அன்றாடு உதவி கிடைக்காமல் அழுது கொண்டிருக்க, மாதாந்த உதவிகள் எப்படி கிருஷ்ணா தம்பி இல்லாமல் கிடைக்க போதென்றும் மாதாந்த உதவி கிடைக்காமல் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த தம்பி வர வேண்டும் என்று எத்தனையோ வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஒரு சிலர் கேட்டிருந்தார்கள் 4 கார் வச்சிருக்கிறான் என்று. 4 கார் இங்கே ஒரு காரை பழுதென்றால் மாற்றி அவர் காசு இருக்கும்போது காரை மாற்றி வேண்டுறது வளமை தான். இங்கே எத்தனை பேர் மாற்றி வேண்டுறீர்கள், எத்தனை பேர் வீடு வேண்டுறீர்கள். அது ஏன் ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வாரவனை வேண்டக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள். அதுதான் உண்மை. ஏனென்றால் பொறாமையை தான் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கின்றது. அவருக்கு எத்தனை உறவுகள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உதவி எங்களுக்கு கிடைக்கல என்றது தான் அவைக்கு பொறாமையாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக எல்லாரும் இல்லை, குற்றஞ்சாட்டுறவர் மட்டும் சொல்லுகின்றோம். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்காதவர்கள் அவற்றுடைய வீடியோவில் எல்லாத்துலேயும் போய் பாருங்கோ. அவர் எந்த அம்மாவோடையும் எவ்வளோ அன்போட கதைப்பார். அவர் தங்கச்சி அக்கா எல்லோரிடையும் அன்பாக தான் பேசுவார். ஆனால் அது ஒரு யோகா பேசப்பட்ட ஒரு 2 சொல்லு புலியால் என்று இதுங்கிறது. ஆனால் அதால் எத்தனையோ கஷ்டப்பட்ட உறவுகள் இன்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ வீடுகள் கட்டி குறையில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் உதவி கிடைக்காதபடி என்று நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதுதான் நமக்கு பெரியொரு கவலை. அவர் மீண்டும் வருவர் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இறைவனிடம் வேண்டிக் கொண்டுள்ளோம். அது இன்னும் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி பொய்கள் புயலாய் வீசும், உண்மைகள் மெதுவாய் சொல்லுமண்ட மாதிரி ஆறுதலாகத்தான் சில உண்மைகள் சேரும். நாங்கள் வேகமாக பொய்யை சொல்லிவிட்டால் அது உடனே போய் சேர்ந்துடும். அதுபோல் நாங்களும் நிரூபித்து வெளியில் கொண்டு வருவோம் என்றது தான் நம்முடைய ஒரு ஆதங்கம். இங்கு வெளிநாட்டில் இருக்கும் உறவுகள் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பவும் அவரை கைவிட மாட்டோம் என்றும் நாங்கள் நினைக்கின்றோம். இங்கு இருக்கும் உறவுகள் கிருஷ்ணா தம்பி எவ்வளவு உதவிகளை செய்துவிட்டும் இன்று அவரை குற்றவாளியாய் பார்க்கின்ற கட்டத்தில் இருக்கின்றோம். ஆனால் அவர் குற்றம் செய்யலை என்று நிரூபிக்கப்படும் என்று நாங்கள் கடவுளை வேண்டிக் கொண்டு முடிச்சிருக்கோம். பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓகே, பாய்.